Taste the Daily. கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். மேல்பாகம் புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் 11 வயது மற்றும் 9 வயது சிறுமிகளுக்கு கடந்த மாதம் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமிகளின் தாய் கொடுத்த புகாரில் மகேந்திரன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் பாலியல் தொல்லை சம்பவங்களால் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலையில் ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் 17 வயது சிறுவனுடன் இன்ஸ்டாகிராமில் பழகிய 32 வயதான பெண் சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து அறிந்த சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அப்பெண் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர் சிறுமியர்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே பாலியல் தொல்லை அளித்ததை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் டீக்கடை நடத்தி வரும் தம்பதி மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தப்பத்துக்கோணம் பகுதியில் டீக்கடை நடத்தி வரும் பெண்ணுக்கு விஜயானந்த் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனை அந்த பெண் கணவரிடம் கூறிய நிலையில் தட்டி கேட்ட தம்பதி மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிவிட்டு விஜயானந்த் தப்பியுள்ளார். இதில் துடிதுடித்த தம்பதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய விஜயானந்த் பிடிபட்டார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீதான பயம் துளி கூட இல்லை என்பதற்கு இது போன்ற சம்பவங்களே சாட்சி என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர்.